குவைத்தில் தீ விபத்தில் 22 கேரள மாநிலத்தவர் 7 தமிழர்கள் உள்ளிட்ட 45 இந்தியர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அங்குள்ள சூழல் குறித்து குவைத் வாழும் தமிழர் வெங்கடமதியிடம் கேட்கலாம். அவர் தொலைபேசி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார். வெங்கடமதி சார், வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ நீங்க அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து நீங்க எங்க தங்கியிருக்கிறீங்க? அங்க இருக்கிறவங்க உங்களோட தொடர்புல இருந்தவங்களா? அப்போ அங்க உயிரிழந்தவர்களை உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 7 தமிழர்கள், அதனை தாண்டியும் தமிழர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட எல்லாம் நீங்க தொடர்புல இருந்திருக்கிறீங்களா? இந்த தீ விபத்து நடந்த இடமும் நான் இருக்கிற இடமும் கொஞ்சம் தொலைவில் இருக்குது. ஆனா அந்த தீ விபத்து நடந்த பிறகு இப்ப மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை இன்று காலையில் போய் எல்லாரும் பார்த்துட்டு வந்திருக்கான். அவர்களுடைய நிலைமை ரொம்ப பேர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. இப்போ கொஞ்சம் காயம் அதிகம் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இப்போ இன்றைய தினம் 45 இந்தியர்களுடைய உடல்கள் ஒன்று சேர தனி விமானத்தின் மூலம் இந்தியா வருவதற்கான ஏற்பாடுகளை இந்திய தூதரகம் துரிதமாக செய்து வருகிறது. இன்னும் நிறைய உடல்கள் அடையாளம் காணப்படாம இருக்கிறது இல்லையா? அதனை அடையாளம் காண்பதுல என்னென்ன அங்க பிராக்டிக்கலான சிக்கல்கள் என்னென்ன சார் இருக்கு? இப்ப கிட்டத்தட்ட இதுல விபத்தில் காயமடைந்தவர்கள் அனைவரும் தீக்காயங்களை விட பயத்தின் காரணமாக மேலே இருந்து பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சவங்க தான் அதிகமா மரணிச்சிருக்காங்க. தீக்காயங்கள் ரொம்ப கம்மியாப்பட்டதுனாலதான் இப்ப கிட்டத்தட்ட 37 பேரை ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியுது. தீக்காயங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா அதுல பண்ண முடியாம டிஎன்ஏ டெஸ்டுக்கு போயிருக்கோம். இன்றைய தினம் அனைத்து இந்திய தூதரகம் ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தாயகம் அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இன்று மத்திய இணையமைச்சர் இங்கு இருந்து இந்திய தூதரக அதிகாரிகள் முனைப்போடு செயல்பட்டு வருகிறார்கள். இப்போ தகவல் தெரியாம அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்களுடைய குடும்பத்தினர் தவிச்சு போயிருப்பாங்க இல்லையா? அதற்கான எண்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த எண்களுக்கு அழைப்புகள் வருதா? அதெல்லாம் சரியான முறையில கையாளப்படுதுங்களா சார்? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா அதுக்கான எல்லா கால்ஸுமே அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல தூதரகத்துல. அதுல எந்த குறையும் கிடையாது. இப்பதான் அதிகாரப்பூர்வ 1 ஹவருக்கு முன்னாலதான் அதிகாரப்பூர்வமாக எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள், அவர்களுடைய இறப்பு சான்றிதழ் கிடைத்திருக்கு மேடம். அந்த இறப்பு சான்றிதழ் கிட்டத்தட்ட 37 பேருக்கு சரியான முறையில் இப்ப கிடைச்சிருச்சு. இன்னும் 8 பேருக்கு உள்ள சான்றிதழ் அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுனால அதுக்கு என்ன வர்றதுக்கு வரல. அது 37 பேர்ல இப்ப 22 பேர் கேரள மாநிலத்தை சார்ந்தவர்கள், 7 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள், ஆந்திரம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, பீகார், மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் ஒருவர் என்பது கிட்டத்தட்ட 37 பேர் இப்ப அடையாளம் தெரியப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறாங்க. நன்றி சார். அங்க இருக்கக்கூடிய களச்சூழல் குறித்து பதிவு செய்தீர்கள். நன்றி திரு வெங்கடபதி.